ஓம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று வளர்பிறை பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் கேலாங் ஈஸ்ட் சிவன் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 17ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று இரவு 7:33 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ள நாள். இன்று காலை 8:53 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலிய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ரொம்ப அவசரப்படாதீங்க. பொறுமை, நிதானம், அமைதி தேவை. சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். சந்திரனால மனசுல சில உளைச்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எந்த விஷயத்தையுமே டீப்பா எடுத்துக்காதீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் புது முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு. வேலையை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்களோட சுப்பீரியரோடையோ மேனேஜரோடையோ உயரதிகாரிகளுடன் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அதே மாதிரி மோதல் போக்கு வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சர்வேஸ்வரர் வழிபாடு. ஓம் சால்வேசாய் வித்மகே பக்ஷிராஜாய் தீமகி தன்னோ சர்வ பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷப ராசி அன்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இது நடக்குமா, நடக்காதா, இப்படி போவோமா, அப்படி போவோமான்னு மனசுல சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அல்லது நல்ல ஒரு டைரக்ஷன் தெரியக்கூடிய நாளா இருக்கும். காதல் விஷயங்களில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. நட்புகளால் சில நன்மைகள் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் போட்டி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அது மாதிரி அயன், ஸ்டீல், அலுமினியம், ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சில ப்ரெஷர்லாம் இருக்கும். ரொம்ப அதை ஏற்றிக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். எக்ஸாம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். மனசுல சில குழப்பங்கள்லாம் வரும். அதையும் தாண்டி இந்த விஷயம் நமக்கு சரி வராது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போக வேண்டிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு புது நட்புகள் கிடைக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அதனால சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம், ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிந்தால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல புது முயற்சி எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மாதிரி ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனம் தேவை. அலர்ட்டா இருங்க. வேலையை பொறுத்தவரையில் புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. ஐடி, பிபிஓ, டெலிகாம், கால் சென்டர், ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் சம்பந்தமான பிஸ்னஸில் அல்லது சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். புது கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்ப்பது நல்லது. அது மாதிரி வட்டிக்காக கடன் வாங்குறது, கடனுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். அப்பப்போ சில விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, மளிகை வியாபாரம், ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் பண்ணுறவங்க, அரிசி கடை, எண்ணெய் கடை வச்சுருக்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை அரசாங்கம் சம்பந்தமான வேலையில், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் ஜாப்பாக இருக்கலாம், டெம்பரரி ஒர்க்கராக இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அரசு வழியில் சில ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு லேண்ட் வாங்குறதுலையோ இல்லை லேண்ட் விற்கிறதுலையோ இருந்த பிரச்சனைகள், காணி சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்க, தசா புத்தி எப்படி இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. காலையில் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுவீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸை தரும். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் சேரும். ட்ரீட்மெண்ட், குறிப்பாக ஐவிஎஃப் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் போறவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் மெடிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்க, ஹெல்த் செக்டாரில் இருப்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். மனசில் இருந்த சில சந்தேகங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குறிப்பா மாணவர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய நாளா இருக்கும். நல்ல செய்திகள் உண்டு. இந்த காலேஜில், இந்த யூனிவர்சிட்டியில், இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணுவீங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில், பாஸ்போர்ட்டோ, டாக்குமெண்ட்ஸோ, விசாவோ, இல்லை அப்ளிகேஷன் சம்மந்தமான விஷயங்களில், அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்.
நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. அலுவலகத்தில் இருந்த சில தொல்லைகள் நீங்கும். அப்பா ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளா இருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பா அரசாங்கம், அரசு சம்பந்தமான, கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரருக்கு பச்சை குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். ஓம் குபேராய நமக, லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லி பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூலம் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில கவனமா இருங்க. பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஓரளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு வாகனங்களால சில செலவு, எக்ஸ்பென்சஸ் சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். வேலையை பொறுத்தவரையில் சிலருக்கு கோவர்க்கர் அல்லது கலீக்ஸால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நீங்க இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரையில் பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல, மணி டிரான்சாக்ஷன் விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள்ல, டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் ஸ்கேம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க. வீட்டில் உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. இனி நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, நிம்மதியான நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். அதே மாதிரி கோர்ட் கேஸ் விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே குறிப்பாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். கட்சியில சரியான நமக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லையே அப்படின்னு மனசுல ஒரு ஒரு இது இருந்திருக்கும். அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ள நாளாக இருக்கும். சினிமா கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனா இருக்காதீங்க. வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல இருக்கணும். பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்டண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இருந்த சில பிரச்சனைகள் குறையும்.
பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ரீசனால் நின்று போயிருக்கும், அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் சம்பந்தமான வேலை செய்பவர்கள், செக்யூரிட்டி, வாட்ச்மேனாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். விவாகரத்துக்கு சம்பந்தமான, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். மறுமணம், ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.